இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தாரு. இப்படி இருந்ததால அந்த பக்குவங்கள்லாம் கட்சிச்சு. ஒரு 2 வாட்டி மேயரா இருக்கும்போது எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. அதே மாதிரி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போதும் எந்த ஊழல் சாட்டும் இல்லை. அதே நேரத்தில் துணை முதலமைச்சராக இருக்கும்போதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி வரும்போது மக்களை மட்டும் பார்ப்பாங்க, பணத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி மக்களை பார்க்கிற அரசியல்வாதி வந்தா மக்களுக்கு நன்மை, அது நாட்டுக்கு நன்மை. அதனாலதான் இப்படிப்பட்ட அரசியல்வாதிங்க வேணும் அப்படின்னு சொல்றோம். அதனால நான் கட்சிக்காரன் நினைச்சிடாதீங்க, கட்சிக்காரன் நான் ஒரு ஆன்மீகவாதி. இருந்தாலும் நன்மையை யார் செய்தாலும் அதை வாழ்த்தணும், ஊக்கம் கொடுக்கணும். அப்பதான் அவங்க அடுத்தது செய்யறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இருக்கிற முதலமைச்சர் என்ன நல்லது செய்யறாருன்னு சொல்றீங்க? என்ன நல்லது செய்யலன்னு சொல்றீங்க? என்ன நல்லது செய்யல? மக்களுக்கு என்ன தேவை? கொரோனாஸ்ல இருந்தாங்க, அந்த நேரம் வந்த உடனே காசு இல்லாத நேரம்ட்டாங்க கவர்மெண்ட்ல, வந்த உடனே காசை கொடுத்தாங்க. அப்ப மக்கள் கொஞ்சம் வாழறதுக்கு வழிவா கிடைச்சது. அப்ப இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்யற கவர்மெண்ட் வரவேற்கணும். குயின் மேரி கல்லூரியில போய் சட்டசபை கட்டணும்னு கடகால் போட்டாங்க ஜெயலலிதா. அது ஒரே தகராறாச்சு. திருப்பி போய் அண்ணா யூனிவர்சிட்டியில போட்டாங்க, அங்கேயும் தகராறாச்சு. திருப்பி பழைய இதுக்கு போயிட்டாங்க. இது தேவையில்லையே. இது ஒண்ணு கருணாநிதி இது கிடையாது. பொதுமக்களுடைய பணம் சட்டசபை கட்டிக்குது. அதை யார் போயிருந்தா அது இருக்கலாமே, இல்லையே. அப்ப இது காழ்ப்புணர்ச்சி இருக்கக்கூடாது அந்த ஆட்சி நடத்துறவங்களுக்கு. இப்ப ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அம்மா உணவகம் அந்த டிஎம்கே ஜெயிச்ச உடனே பெரிய பிரச்சனை பண்ணாங்க டிஎம்கே காரங்க. உடனே ஸ்டாலின் என்ன பண்ணாரு, அம்மா உணவகம் இருக்கணும், இதே ஏடிஎம்கே வந்ததை எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான மனோபாவம் வேணும். ஆன்மீகத்தை விட அரசியல் பயங்கரமா எனக்கு குறிக்கோள் ஆன்மீகம் தான் சார். சரிங்க, மாநில அரசு ஓகே, மத்திய அரசு எப்படி செயல்படுது? மத்திய அரசு உதவாத அரசு. மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குதா தெரியல. பண மதிப்பீட்டு எதுக்கு பண்ணாங்க? யார் கேட்டாங்க? எந்த பார்லிமெண்ட்ல கேட்டாங்க? அதை ஏன் பண்ணணும்? எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டோம்? இன்னைக்கு வந்த நோட்டுக்கு ஒர்த்து இருக்குதான்னு பாருங்க. அப்போ இந்த மாதிரி செயல், நீட் தேர்வு மக்கள் ஏழை தானே. நீட் தேர்வுன்னு ஒன்று எத்தனை வந்துட்டு எம்பிபிஎஸ் வாய்ப்பே இல்லாம பண்ணிட்டீங்களா? அது என்ன பயன்? அதனால கல்வி மாநில அரசு தானே இருந்தது, ஏன் மத்திய அரசுக்கு எடுத்தீங்க? இதெல்லாம் தவறு இல்லையா? அதனால இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும். என்ன வளர்ச்சி இந்த நாட்டில்? கோடிக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிறான். எல்லா துறையும் சேல் பண்ணிருக்கிறாங்களே தவிர உருவாக்கிக்கணும் இல்லை. இது என்ன பயன் இருக்குது? ஒரு சர்க்கார் எதுக்கு வேணும்? முன்ன இருந்தவனை விட பின்னாடி வரவும் நன்மை செய்யணும். நான் வளர்ச்சியை காட்டுறேன் பாருன்னு செய்யணும். ஆனா வளர்ச்சியை காட்டாம இருந்தது வித்து என்ன பயன் இருக்குது? ஒரு பயனும் இல்லையே. மோடி அப்ப நல்லதே செய்யல. எனக்கு தெரிஞ்சு செய்யல. அவருக்கு செய்யறாரோ என்னமோ தெரியாது எனக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.